கரூர் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலைய பிரச்சனை தீவிரமான மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகும். 2-3 இடங்களிலே தேர்வு செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு முடிந்து அடுத்த தேர்தல் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இங்கே கரூர் நகருக்கு தேவையான அந்த பேருந்து நிலையம் அமைத்து தரவில்லை. கரூர் மாவட்டத்தில் கல்வி தகுதி உயர்த்துறேன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி இன்னும் எதுவும் பண்ணலை. மருத்துவக் கல்லூரி கொண்டு வரேன்னு சொன்னாங்க, அதுவும் எதுவும் கொண்டு வரல. எஜுகேஷன் ஃபீஸ் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் எங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை குறைச்சும் எங்களோட படித்து முடித்து நாங்கள் மாசானா கட்ட வேண்டிய அமௌண்ட்டை ரத்து செய்கிறவங்களுக்கும் எங்களோட ஓட்டு கண்டிப்பாக இருக்கும். பஸ் இது பண்ணிட்டாங்க, பஸ் விளக்க பண்ணல. அப்போ ரோடெல்லாம் நல்லா போட்டு தரேன்னா அது போடலும் போது இதாக இருக்குது. அப்போ ஓது விதம் இது தரேனாங்க, தரல. சாலைகள்லாம் அகலப்படுத்தி தரேனாங்க, அதையும் அகலப்படுத்தி தரல. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆஃபீஸ் எதுவும் போகிறதுக்கு எங்களுக்கு போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. அதனால் இந்த அரசு எதுவுமே செய்யலை. எங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்பட்ட வசதி எதுவுமே கிடையாது. இந்த அதிமுக அரசில் நாங்கள் பார்த்தீங்கன்னா 2012 நான் 12th முடித்தேன். ஆனால் இன்னும் எனக்கு ஸ்காலர்ஷிப் வரல. 3 வருஷமாக ஆச்சு. 3 வருஷம் ஆகி எல்லாருமே போய் கேட்டுட்டு தான் இருக்குமே, என்னப்பா போட்டு உள்ளப்பா, நாங்கள் என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்கூலில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்ட்ரைக்லாம் பண்ணோம். நாங்கள் என்ன பண்ணுறது, மேலே இருக்கவங்க தான் போட்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் நம்மளுக்கு? காவிரி கூட்டு குடிநீர் சொல்லிட்டு கரூர் ஃபுல்லாக ஒரே டைமில் தண்ணி சப்ளை பண்ணுங்கிறதுக்காக திட்ட ஆரம்பித்தாங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அது இது வரைக்கும் செயல்படுத்தாமல் ஏதோ ஒரு ஒப்புக்கு ஒரு பாதி இடத்துல பைப் லைன் மட்டும் போட்டுட்டு, அந்த பைப் லைனை போட்டதோடு சரி, திருப்பி அதை போட்ட இடத்துல ரோடு சரி பண்ணாமல் விட்டு தண்ணியும் சப்ளை இல்லாமல் ஒரு 10-15 நாளைக்கு ஒருத்தர் தண்ணி வரக்கூடிய சூழ்நிலை, பொதுமக்கள் தண்ணிக்காக அவதிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உண்மையுமே இங்கே படித்த எந்த ஒரு மாணவருக்குமே வேலை கிடைக்கல. எல்லாருமே வெளியூருக்கு போய் பஞ்சமலைக்கு தான் போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க. கரூர் டிஸ்ட்ரிக்டில் எம்பியாக இருந்தவங்க எம்பி எலெக்ஷன்லேயும் கொண்டு வாக்குறுதி கொடுத்தாங்க, மெடிக்கல் சீட் வாங்கி தரேன். கரூர் டிஸ்ட்ரிக்டில் எம்பிக்கு ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஒருத்தவங்களுக்கும் மெடிக்கல் சீட் வாங்கி தந்தது கிடையாது யாருக்குமே. ஒருத்தவங்களும் இன்ஜினியர் படித்தா பியூன் வேலைக்கு தான் வெளியூர் போகிறாங்க எல்லாருமே. இங்கே இருக்கவங்களுக்கு தொழில் பேட்டை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க, அதுவும் ஆரம்பிக்கல. யாருக்கும் ஒரு வேலைவாய்ப்பும் அமைச்சு தரல. ஓட்டு கேட்டு வந்தப்போ எல்லாம் உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் நாங்கள் சேகத்தினி எல்லாமே இந்த பக்கம் தான், பெரியார் நகர் ஃபுல்லாக இந்த பக்கம் தான் வருது. எதுவுமே பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணவே இல்லை. எல்லா தண்ணி இங்கே கொசு நிறைய, இங்கே மக்கள்லாம் சின்ன குழந்தைங்க நிறைய காய்ச்சல்லாம் வெட்டில் சேர்த்துருந்தாங்க. கரூர் மாவட்டத்தில் 400-500 சாயப்பட்டிருக்குது. இந்த அரசு எதுவுமே கண்டுக்கவே இல்லை. முறையான இது கழிவு நீர்லாம் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அது எதுவுமே பண்ணவே இல்லை. லோன் வாங்கி படிக்கிறோம். அந்த லோனையும் பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் லோனுக்குலாம் வட்டி நிறையா போடுறாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ லோன் வாங்கினா எக்ஸாம் எழுத முடியாது, நிறைய சட்டம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போலாம். அதனால் யார் நாங்கள் படித்து வாங்கின லோனெல்லாம் ரத்து பண்ணுறாங்களோ அந்த ஆட்சிக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையில் ஸ்டடி லோன்லாம் கேன்சல் பண்ணுற மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. அதனால் அப்பேற்பட்ட ஆட்சிக்கு தான் எங்களோட சப்போர்ட் இருக்கும். மே மாதம் 16ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளராக இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அதேபோல கிருஷ்ணராயபுரம் பகுதிக்கு கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புதிய தமிழகத்தினுடைய வேட்பாளருக்கும் நீங்க ஆதரவு தந்து, அதே மாதிரி அரவாக்குறிச்சியை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குளித்தலையில நம்முடைய ராமர் அவர்களுக்கும் நம்முடைய அரவாக்குறிச்சி பகுதியில் நம்முடைய அண்ணன் கேசிபி அவர்களுக்கும் நீங்கள் உதயசூரத்தில் ஆதரவு தந்து, உங்களுக்கு என்னென்ன தொகுதியில் ஓட்டு இருக்கோ அந்தந்த தொகுதியில முறையா அந்த ஓட்டை வழங்கணும். நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரிடத்திலும் நீங்க தெளிவாக எடுத்து சொல்லி ஜெயலலிதாவுடைய அநியாய ஆட்சிக்கு, அக்கிரம ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில
முடியட்டும் ஜெயலலிதாவின் ஆணவ ஆட்சி, விடியட்டும் தலைவர் கலைஞர் ஆட்சி என்று கூறி உங்களுடைய அன்புக்கும் உற்சாகத்துக்கும் நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். இரவு முடியட்டும், விடியல் ஒன்று விடியட்டும், தீமை முடியட்டும், நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். தோழா 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 நீ என் கைகள் போட்டே பாபா, வா வா தோழா 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 நீயும் நீதிக்கு பின்னால் பாபா. பெண்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மதுவிலக்கு, அந்த மதுவிலக்கை அமுல்படுத்துவேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் முதல் கையெழுத்தாக நான் போடுவேன் என்று அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அதே போல விவசாய பெருங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்லணும்னா, சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. விவசாயத்துறைக்கென, அதாவது வேளாண்மைக்கென்று தனி நிதிநில ஸ்பெஷல் பட்ஜெட், தனி பட்ஜெட் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்படும். நெல் குவிண்டால் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 2500 வரை வழங்கப்படும். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 3500 வழங்கப்படும் என்று தலைவர் கலைஞர் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். நல்லா பாருங்க, இன்னொன்று முக்கியமான ஒன்று, நாங்கள் எவ்வளோ மரியாதையா ஓட்டை கட்டில் உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிருக்கிறோம். இதான் திமுக. அதிமுக மேடையில் எப்படி நடக்குது பாத்தீங்களா? அந்த அம்மா மேல உட்கார்ந்துருப்பாங்க, 15 வேட்பாளர்கள் கீழே தரையில ஒரு மேடை போட்டு அடிமை மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஏந்திரிச்சு எப்படி கம்பீரமா கும்பிட்டாங்க பாருங்க, அப்படி கம்பீரமா கும்பிடுறாங்க பாருங்க. அந்த மேடையில் எப்படி தெரியுமா கும்பிடுறாங்க? மேடையில மட்டும் இல்லைங்க, சட்டமன்றத்திலே அந்த நிலைமை தாங்க. ஓபி இருக்காரு பாருங்க, சேர் இல்லாம உட்கார்ந்துருப்பாருங்க, சேர் இல்லாம சேரே இருக்காத உட்கார்ந்துருப்பாரு. இது அவங்கள்ட்ட தான் கத்துக்கணும் நம்ம. இது தமிழ்நாடுடைய சுயமரியாதை எந்த அளவிற்கு கேவலப்படுத்தப்பட்டிருக்கு, கொச்சப்படுத்தப்பட்டிருக்கு, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடான்னு நெஞ்சு நிமிர்த்தி சொல்றோம, இன்னைக்கு இருக்கா இந்த ஆட்சிகளை? அடிமைகளாக, கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய நிலையில ஒரு ஜெயலலிதா ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட தன்மானத்தோடு நாம் எல்லாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் 6வது முறையாக ஆட்சிக்கு வரணும். அந்த ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெறணும். வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஆதரவு தரணும். திருச்சி மாவட்டம் முன்ன மாதிரி இல்லை, தொழிலாம் ரொம்ப பின்னோக்கி இருக்குது. விலைவாசி ஏறி போச்சு, பால் விலை, அரிசியோட பொருட்கள்லாம் ஏறி போச்சு, சமாளிக்க முடியல. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வசதி நான் போகணுன்னாலும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா முன்ன மாதிரி சலுகையும் இல்லை எனக்கு. எது நான் பண்ணணுன்னாலும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. யார்கிட்ட எதை பற்றி நான் சொல்லணும்னு கூட ஒன்றுமே தெரியலை. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் வந்து ரொம்ப பெரிய மைனஸில் தான் எஜுகேஷன் வந்து போயிட்டுருக்கு. நிறைய காலேஜஸில், ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் மூலியமாக கிடைக்க வேண்டிய நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கல. எங்கள் ஊர் காவேரி ஓடுதுன்னு தான் பேர் எங்களுக்கு, ஆனால் நல்ல தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் ஏரியாவில் நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணியே கிடைக்காது. ஆனால் நாங்கள் காவேரி இருக்கிற ஊரில் இருக்கிறோன்னு தான் பேர். இவங்க வந்ததுலேருந்து ரேஷன் நல்லா சரியானபடி ஜாமான் போடுறது கிடையாது. பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, அரிசி எதுவுமே மாதம் போடுறது கிடையாது. நல்ல பொருளும் கிடையாது. சொன்னது எதுவுமே செய்யலைங்க. இந்த 5 வருஷ காலகட்டத்தில் வந்து திருச்சியில் எந்த விதமான ஒரு டெவலப்புமே கிடையாது. ரோடு போட்டு தரேனாங்க, அது கிடையாது. பாதாள சாக்கடை வந்து ஒரு க்ளீன் கிடையாது.
உண்மையாவே ஒரு திருப்பு தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரும் திருப்பு முனைதான். திமுக தேர்தலை நிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு செஞ்ச மாவட்டமே இந்த மாவட்டம் தான், திருச்சி மாவட்டம் தான். 57ல இப்ப தமிழ்நாட்டுடைய திருப்பு முனையாகவோ நிச்சயமாக இந்த திருச்சி உருவாக்கி தரும் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கு. மாத்தி தருவீங்களா? நிச்சயமா மாத்தி தருவீங்களா? உறுதியா? நிச்சயமா. அதனால தலைவர் கலைஞர் அவர்கள் 6வது முறையாக இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக போவது உறுதி உறுதி உறுதி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. 1989 இந்த எழுச்சியை பார்த்தேன். அதுக்கு பிறகு 96ல நடைபெற்ற அந்த உணர்ச்சியை எழுச்சியை பார்த்தேன். இப்ப 2016ல இந்த தேர்தலின் போது இந்த எழுச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முடியட்டும் விடியட்டும் என்கிற அந்த முழக்கத்தை நீங்கள் உள்ளத்திலே பதிய வச்சிருக்கிறீங்க. இந்த மாநகராட்சி எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ, நானெல்லாம் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தப்போ, இந்த திருச்சி மாநகராட்சி அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வசமாக இருந்த நேரத்தில் என்னென்ன பணிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 5 ஆண்டு காலமாக ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எந்த அடிப்படை வசதியும் போக்குவரத்து வசதியும் இல்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இதை போக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சில வாக்குறுதிகள் கூறப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருச்சியில ஆட்டோ நகர் அமைக்கப்படும் என்ற அந்த உறுதியை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல நவீன வசதிகளோடு கொண்டு புதிய புறநகரங்கள் அமைக்கப்படும். எப்படி சென்னையில மெட்ரோ ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதேபோல் திருச்சியிலும் மெட்ரோ ரயில் ஓடக்கூடிய ஒரு சாதனையை நிச்சயமாக நிறைவேற்ற இருக்கிறோம் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல கோரை ஆற்றுக்கரை ஆழப்படுத்தி அங்கு எல்லாவித வசதிகளும் செய்து தரப்படும். தென்னூர் அண்ணா நகரில் பூங்கா அமைக்கப்படும். காசிலிங்கம் பாலம் முதல் குடமுருட்டி வர வெள்ளத்தடுப்பு சுவர் கட்டித்தரப்படும். ஆகவே நம்முடைய கழகத்தினுடைய வேட்பாளர் நேரு அவர்களை பற்றி அதிகம் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். நம்முடைய நேரு அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள். ஆட்சி இங்கே முடியட்டும். நாளை நம்மை காக்க புதிய அரசு இங்கே பிடியட்டும். தேர்தல் நேரத்தில் மாத்திரம்தான் மக்களை தேடி வருவாங்க. அதுக்கு பிறகு அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அதுல குறிப்பா முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா சீசனுக்கு சீசன் வரக்கூடிய ஒரு தலைவரை போல தேர்தலுக்கு தேர்தல் வரக்கூடிய ஒருவராக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். நான் ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் கேட்க விரும்புவது, திமுக இப்ப ஆட்சியிலே இல்ல. ஆட்சியில் இருந்த போதும் வந்தோம். ஆட்சியில் இல்லாத நேரத்திலும் தொடர்ந்து உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் தொடர்ந்து பெறுகிறோம். அதற்கு காரணம், உதாரணம் சொல்லணுமா, நமக்கு நாம் பயணத்தின் போதும் வந்தேன். அதே மாதிரி கட்சி நிகழ்ச்சிகளுக்கு, கழக நிகழ்ச்சிகளுக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ற அந்த முறையில, துணை முதலமைச்சர் என்ற முறையில எத்தனையோ முறை இதே திருச்சிக்கு நான் வந்து சென்றது உண்டு. ஆனால் 5 வருஷம் ஆச்சு. ஜெயலலிதா 2011 வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தார். இந்த 5 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்களை எல்லாம் வந்து சந்திச்சு உங்கள் குறைகளை என்றைக்காவது கேட்டிருக்கிறாரா? தயவு செய்து நீங்க சொல்லணும். வருகிற மே மாசம் 16ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளராக இருக்கக்கூடிய நீங்கள் கை சின்னத்திற்கு ஆதரவு தந்து அன்னை சோனியா காந்தி அவர்கள்
நம்முடைய பேரன்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு இந்த தொகுதியில வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடிய அவருக்கு நீங்கள் மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ஆட்சி இருந்தப்பெல்லாம் எவ்வளவோ காரியங்களை, எவ்வளவோ திட்டங்களை, எவ்வளவோ சிறப்பான சாதனைகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த தொகுதிக்கு நிறைவேற்றியிருக்கிறோம் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதுல சிலவற்றை மாத்திரம் நான் உங்களிடத்துல குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். திருவெரும்பூர் புதிய தாலுகாவாக அறிவிக்கப்பட்டது திமுக ஆட்சி காலத்துலதான். திருச்சியில முதல் ஐடி பார்க் இந்த தொகுதியில தான் கழக அரசு இருந்தபோது அமைச்சு கொடுத்துச்சு. இங்குள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், தாசில்தார் அலுவலகங்கள் என்று முக்கியமான உட்கட்டமைப்பு வசதி திட்டங்கள் எல்லாம் நம்முடைய கழக ஆட்சி காலத்தில தான் நிறைவேற்றப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு திருவெரும்பூருடைய நிலை என்ன என்பது இந்த 5 வருஷத்துல என்ன நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு என்பதை தயவு செய்து நீங்க நினைச்சு பார்க்கணும். திருச்சி மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட 61 முதல் 65 வார்டு வரை குடிக்க தண்ணீர் இல்லை. ஆக குடிக்கிற தண்ணீரை விற்கிற ஒரு ஆட்சி ஜெயலலிதாவுடைய கேடுகட்ட ஆட்சி தான் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். மின்வெட்டு பிரச்சனை தலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. அதனால சிறு குறு தொழில்கள்லாம் மோசமான அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 1 மெகாவாட் கூட உற்பத்தி செய்யாத அதிமுக அரசு இந்த தொகுதியை சீர்குலைய வச்சிருச்சு. இங்கு கழக ஆட்சியில ஏற்கனவே நாம் ஆட்சியில் இருந்தப்போ கொண்டு வரப்பட்ட 12 தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல 10 நிறுவனங்கள் எங்க இருக்குன்னு தெரியல, காணாம போயிடுச்சு. இப்ப வெறும் 2 நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்கு என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பெல் நிறுவனத்தை நம்பித்தான் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பமே இன்றைக்கு அதை நம்பித்தான் இருக்கிறது. ஆனால் அந்த நிறுவனத்துக்கு ஜெயலலிதா ஆட்சியில எந்தவித ஒத்துழைப்பும் எந்தவித அனுசரணையும் வழங்கவில்லை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கழக ஆட்சி இருந்தப்ப பெல் நிறுவனம் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக, இங்குள்ள தொழிலாளர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தையே கொண்டு வந்தது. அதாவது உடன்குடியில 1200 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்ய 8000 கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது, கழக அரசு இருந்த போது, நாம் பெல் நிறுவனத்தோடு ஒரு புரிந்துணர்வு MOU ஒப்பந்தம் ஒன்று போட்டோம். அதன் பிறகு 2011 ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. உடன்குடி மின் திட்டத்திற்கு மூடு விழா என்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. நான் ஆதாரத்தோடு சொல்றேன். என்ன கேட்டீங்கன்னா, பெல் நிறுவனம் ஒத்துழைப்பு வழங்காதது இந்த திட்டம் நிறைவேறாமல் போனதற்கு காரணம் என்று ஒரு பெரும் பொய்யை பெல் நிறுவனத்தின் மீது போட்டார். இதனால் இன்றைக்கு பெல் நிறுவனத்தின் வளர்ச்சி எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கு, தொழிலாளர்களுடைய முன்னேற்றம் எந்த அளவிற்கு தடைபட்டிருக்கிறது. எனவே கழக அரசு வந்தவுடன் மீண்டும் உடன்குடி மின் திட்டம் கொண்டு வரப்படும் என்ற உறுதிமொழியை நான் இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்கள் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அது குறித்து ஆராய்வதற்காக அரசு, பெல் நிறுவனம், சிறுதொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் கொண்ட நிலைக்குழு ஒன்று அமைக்கப்படும். இது தேர்தலுடைய வாக்குறுதியில, இதோ என் கையில புத்தகம் இருக்கு, தேர்தல் வாக்குறுதி, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கலைஞர் கடந்த 10ஆம் தேதி வெளியிட்டார். இதுல மிக தெளிவா இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு, சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்களை சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஆராய்வதற்கு, அதற்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை ஏற்படுத்துவதற்கு அரசு, கவர்மெண்ட், பெல் நிறுவனம், சிறுதொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றுடைய பிரதிநிதிகள் கொண்ட நிலைக்கூட அமைக்கப்படும் என்று உறுதிமொழி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதிமுக ஆட்சியில தொழிலாளர்களை பற்றி கவலைப்படாமல் இருந்தது. நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன்,
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இதெல்லாம் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலையில தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்கவிருக்கிறோம். மே 16 நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மாற்றத்திற்காக நடக்கிற தேர்தல். இதோ இந்த திருவெரும்பூர் தொகுதியினுடைய கழக வேட்பாளராக, நீங்கள் அறிந்த வேட்பாளராக, நம்முடைய கழகத்தினுடைய தியாக சீலர்கள் வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்பிலாருடைய பேரன், என்னுடைய ஆரோக்கிய நண்பன் அன்பில் பொய்யாமனுடைய அருமை மகன், தம்பி என்று கூட சொல்லக்கூடாது, எனக்கு இவன் மகன் தான். என்னை தினமும் பார்க்கிற போதெல்லாம் அப்ப பெரியப்பா பெரியப்பா என்று அழைக்கிற போது அவனும் எனக்கு மகன் தான். ஆகவே அந்த உரிமையோடு உங்களிடத்துல வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் உதயசூரியனுக்கு ஆதரவினை வழங்கி மிகப்பெரிய வெற்றியை தேடி தாருங்கள். முடியட்டும், விடியல் ஒன்று விடியட்டும், தீமை முடியட்டும், நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். பாபா தோழா தோழா தோழா, நீ என் கைகள் போட்டே பாபா. ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த முறை ஆட்சி மாற்றத்திற்காக நடைபெறக்கூடிய தேர்தலுக்காக உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். இடைத்தேர்தல் நடந்தப்போ வந்து உங்களிடத்துல கேட்டேன், இந்த ஆட்சிக்கு ஒரு மணி அடியுங்கள், அது எச்சரிக்கை மணியாக இருக்கட்டும். ஆட்சி மாற்றத்திற்காக அப்போ நடந்தது தேர்தல் அல்ல, வெறும் இடைத்தேர்தல் தான். அதுவும் அந்த இடைத்தேர்தல் ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களால் 2011 தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சராகி சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி 4 ஆண்டு கால சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் ஃபைன் என்ற நிலையில அதற்கு பிறகு எப்படியோ விடுதலை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெற்றாலும் அதற்கு பிறகு அப்பீலுக்காக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த நிலையில அவர் தேர்தலில் நிற்க முடியாத நிலை போய் அவருடைய பதவி பறிக்கப்பட்டு அதனால் இடைத்தேர்தல் இந்த திருவரங்கம் தொகுதிக்கு வந்துச்சு. அப்ப நான் உங்களை எல்லாம் சந்திச்சேன். ஆட்சி மாற்றத்துக்காக இல்ல, அக்கிரம ஆட்சி நடத்துகிற, அநியாய ஆட்சி நடத்துகிற அதிமுகவுக்கு, அதிமுக ஆட்சிக்கு எச்சரிக்கை மணி அடியுங்கன்னு சொன்னேன். நீங்களும் என்னதான் திமுக தோல்வியை சந்திச்சிருந்தாலும் பெரும்பான்மையான வாக்குகளை நீங்க அதிகமான அளவுக்கு தந்திருக்கீங்க. அதுக்கு நான் இப்போ அப்பவே அடுத்த 2 நாள்லயே வந்து நன்றி சொன்னேன், மறந்திருக்க மாட்டீங்க. அதனால இப்பவும் அதுக்கு நான் நன்றி சொல்றேன். நான் சொன்ன வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எச்சரிக்கை மணி அடிச்சீங்க. அப்ப எச்சரிக்கை மணி இப்ப என்ன மணின்னு கேட்டீங்கன்னா 20 மணி அடிக்கணும். இந்த திருவரங்கம் ஆலயத்திற்கு முன்னால் நின்று கொண்டு உங்களை எல்லாம் கேட்கிறேன், 20 மணி அடிப்பீங்களா? நிச்சயமா, உறுதியா? சரி, முக்கிய பிரச்சனைகளாவது ஜெயலலிதா இந்த 5 ஆண்டு காலத்துல தீர்த்து வைக்கல. அதுல குறிப்பா சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய அடிமன பிரச்சனை அது தீர்த்து வைக்கப்பட்டுச்சா? ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைப்புன்னு சொன்னாங்களே, அமைச்சாங்களா? கொள்ளிடம் படித்துறையை புதுப்பிச்சு தருவேன்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? எனவே நான் சொல்லுகிறேன், ஜெயலலிதா அன்றைக்கு சொன்னதை எதையும் செய்யல. அதை செய்யாதத திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே, கலைஞர் முதலமைச்சரான உடனே நிச்சயமாக உறுதியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன், செய்வோம். ஆக அதுக்கு பழனியாண்டிக்கு நீங்க எல்லாம் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும். கைகள் ஓட்டிடு, குருக்கள் பிடித்த சட்ட சபைதனில் சிலந்தி கூட்டின
எலக்ட்ரிசிட்டி போர்டு பில்லு 2 மாசத்துக்கு ஒரு முறை கட்டுறீங்க. 2 மாசத்துக்கு ஒரு முறை கட்டுறீங்க. 2 மாசத்துக்கு ஒரு முறை கட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 2500 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டிடுறோம். அதிகமா போகுது செலவு. ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு விட அந்த ஒரு யூனிட்டை தாண்டுகிற போது அடுத்த யூனிட்டுக்கு வரும்போது அதை விட டபுள் மடங்கு ஆகுது. அதுல புத்திசாலித்தனமா ரொம்ப ஒரு ஐடியா பண்ணி அதுலயும் லஞ்சம் வாங்குற அடிப்படையில விலையை உயர்த்தி மின் கட்டணத்தை உயர்த்தினது மட்டும் இல்ல, மின் பில்லு கட்டுறதுல கூட அதிகமா வாங்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் கலைஞர் ஒரு அருமையான முடிவு எடுத்தார். கணக்கெல்லாம் போட்டு பார்த்து நீங்க 2 மாசத்துக்கு ஒரு கட்டினா தானே இந்த பிரச்சனை வருது, மாசம் மாசம் கட்டுங்க, ஒரு குறிப்பிட்டு தான் பயன்படுத்த போறீங்க, அதுக்கு உரிய வேலை கொடுத்துருங்க, அதுக்கு பிரித்துடுங்க. அதனால 2500 ரூபாய் மாசம் வருஷத்துக்கு மிச்சமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஆக தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 501 உறுதிமொழிகளை காப்பாற்ற நிறைவேற்ற இந்த தமிழக வளர்ச்சி அடைய உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். நம்முடைய வேட்பாளர் சுதந்திரபாண்டியன் அவர்களை வெற்றி பெற வையுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், கருவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்களில் ஒருவனாக இருந்து கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். மண்ணச்சநல்லூர்ல தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும் என்பது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த மண்ணச்சநல்லூர்ல நவீன வசதிகளோடு பேருந்து நிலையம் நிச்சயமாக உறுதியாக அமைக்கப்படும். இது தவிர நொச்சியம் முதல் மண்ணச்சநல்லூர் வழியாக துறையூருக்கு புறவழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்படும். அதனால இங்கு நிலவக்கூடிய போக்குவரத்து பிரச்சனைகள் நிச்சயமாக சரி செய்யப்படும். விவசாயிகளுக்கு சோலார் பம்பு செட்டுகள் வழங்கப்படும். சமயபுரம் மாரியம்மன் கோவிலை சுற்றி சுற்றுச்சாலை நிச்சயமாக அமைக்கப்படும். சமயபுரம் கோவிலில் பக்தர்கள் தங்குவதற்கு நவீன வசதிகளோடு தங்கு விடுதிகளை கட்டித்தரப்படும். வாழை விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். வாழை குளிர்சாதன கிடங்கு அமைக்கப்படும். மண்ணச்சநல்லூர்ல கால்நடை மருந்தகம் கட்டித்தரப்படும். ஆக இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறோம். வாக்காள பெருமக்களை அத்தனை பேரையும் நான் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். வருகிற 16ஆம் தேதி தமிழகத்தில ஒரு நல்ல ஆட்சியை தலைவர் கலைஞர் தலைமையில 6வது முறையாக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆட்சியை ஏற்படுத்தி தருவதற்கு நம்முடைய வேட்பாளர் அருமை சகோதரர் கணேசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைப்பீங்கள? இந்த உணர்ச்சியை, இந்த ஆர்வத்தை, இந்த ஆரவாரத்தை அத்தனையும் ஒன்றாக சேர்த்து வருகிற மே 16 நடக்கிற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் வழங்கி நம்முடைய வேட்பாளர் ஸ்டாலின் குமார் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பேர் பார்த்தீங்களா? ஸ்டாலின் குமாருக்கு ஸ்டாலின் போட்டி கேட்க வந்திருக்கிறார். என்ன பொருத்தம் எங்களுக்கு எந்த பாட்டு தான் நினைப்பு வருது. உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன்னா ஒரு பாட்டு தான். அதுவும் இந்த பச்சைமலை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த துறையூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்போ அதுக்கும் ஒரு பாட்டு நினைப்பு வருது. என்ன பாட்டுன்னா, பச்சைமலை பூவு நீ குச்சி மலை தேனு. இந்த பாட்டு கேட்ட உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது பச்சைமலை மட்டும் இல்லை, இந்த துறையூர் தொகுதியும் முழுசா நமக்கு நினைவுக்கு வருது. இப்ப நான் உங்களுக்கெல்லாம் ஒரு உறுதிமொழி, இந்த துறையூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நான் ஒரு உறுதிமொழி சொல்றேன். பச்சைமலை புயல் பகுதிகள் சுற்றுலா தலங்களாக திமுக ஆட்சியிலே நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் மாற்றப்படும்.
அதே மாதிரி இந்த துறையூர் நகருக்கு ஒரு புதிய பேருந்து நிலையம் நிச்சயமாக திமுக ஆட்சியில் உருவாக்கப்படும். பாதாள சாக்கடை திட்டமும் நிறைவேற்றப்படும். துறையூரில் ஒரு புறவழிச்சாலை அமைக்கப்படும். துறையூரில் அரசு பொது மருத்துவமனையில் MRI ஸ்கேன் வசதிகள் நிச்சயமாக செய்து தரப்படும் என்ற அந்த நம்பிக்கையை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன்.